கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 15:22. ரோமன்ஸ் 15:22. உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேகந்தரம் தடைப்பட்டேன். நீங்க ரோமர் 1வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லும் போதே நான் உங்ககிட்ட வரணும்னு சொல்லி நிறைய முறை ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற சொல்றாரு. என்ன காரணம்? ஏன்னா அவர் கிறிஸ்து அறிவிக்கப்படாத இடங்களுக்கெல்லாம் போனாரு. எங்க? சிரியா, கலாத்தியா, மக்கதோனியா, அகாயா, ஏசியா, இப்படி பல இடங்களுக்கு அவர் போனதுனால அவர் இங்க காலம் தாமதம் ஆனது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இங்க அவர் சொல்லும்போது பல காரியங்களை சொல்றாரு. இங்க சொல்லும்போது அறிவிக்கப்படாத இடங்களுக்கு போனேன். அதாவது இங்க சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, நான் உங்ககிட்ட ஏற்கனவே வரணும்னு நினைச்சேன், ஆனா என்ன பண்ண முடியல, நான் உங்ககிட்ட வர முடியாம போனது காரணம் அறிவிக்கப்படாத இடங்கள் ரோமாபுரியிலிருந்து தூரமா இருக்கு. நீங்க ஏற்கனவே ஒரு சபையா இருக்கிறீங்க, அதனால நான் உங்ககிட்ட வருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டது. அநேகம் தரம் என்று சொல்லும்போது அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, ஒரு தடை இல்லை, அதாவது நிறைய காரியங்கள். ஏன்னா கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் திரும்ப திரும்ப சொல்லும்போது திரும்ப நான் வர்றதுக்கு உங்களுக்கு முயற்சி பண்ணேன். ஒரு முறை இல்லை, நிறைய முறை. ஆனா என்ன ஆச்சு, ஒவ்வொரு முறையும் நான் வரணும்னு நினைக்கும் போது நான் சோம்பேறித்தனத்தினாலேயோ இல்லை வேற எதுனாலே வரல. ஏன்னா நான் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு போக வேண்டிய ஒரு அழுத்தம். ஏன்னா 1 தெசலோனிக்கர் 2:17-18 பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய 16:6-7 பார்க்கிறோம் மக்கதோனியா போனதை. அது மாத்திரம் இல்ல, அதாவது இந்த தடைகள் நான் கீழ்ப்படியாம இல்லாதனால இல்ல, நான் கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்ததுனால ஒரு பக்கத்துக்கு நான் போக முடிஞ்சு, இன்னொரு பக்கத்துக்கு என்னால போக முடியல. ஏன்னா கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு நான் உண்மையா இருக்கும்போது என்ன பண்ண முடியல, என்னுடைய இன்னொரு விருப்பத்தை செய்ய முடியல. ஏன்னா நம்ம 1வது அதிகாரத்துல அவர் சொன்னாரு, நான் உண்மையாகவே உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். எதுக்காக? நான் உங்களுக்கும் சில ஆவிக்குரிய வரங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்க வருவதற்கு விருப்பப்பட்டேங்கிறத ரோமர் 1வது அதிகாரம் 11-12 வசனத்திலே பார்க்கிறோம். ஆனா இந்த விருப்பம் என்ன பண்ண முடியல, என்னால உடனே நிறைவேற்ற முடியல. ஏன்னா அறிவிக்கப்படாத இடங்களுக்கு செய்ய வேண்டிய, அவசரமாக செல்ல வேண்டிய அழுத்தம் எனக்குள்ள வந்தது. அப்ப என்ன, ஒரு சில நேரங்கள்ல கர்த்தரால நான் இப்படிப்பட்ட காரியங்கள்ல அனுப்பப்படும் போது இங்கு வரக்கூடிய ஒரு தடை என்று சொல்லக்கூடிய காரியம். அப்ப 22வது வசனம் நம்ம பார்க்கும்போது 14-21 வரை உள்ள வசனங்கள்ல அவர் ஏன் ரோமாபுரிக்கு வருவதற்கு காலதாமதமானது. ஆனா இப்ப நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த, நிறைய காலமா எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியம் இனி நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்படி வரும்போது வழியில ஸ்பெயின் வழியா வருவேங்கிறதை நம்ம சொல்ல போறாரு. சரியா? சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது காலதாமதத்தை நம்ம எப்படின்னா நம்முடைய அழைப்பு என்கிற கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கணுமே ஒழிய தோல்விங்கிற கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது. எப்படி கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறாரு, அந்த அழைப்பின் அடிப்படையில் நான் போறேன். ஆனா என்ன பண்ண முடியல, சில நேரங்கள்ல என்னால கர்த்தர் அழைத்த அழைப்பின்படி என்னால போக முடியல. ஏன்னா அவர் இப்ப ரோமாபுரிக்கு வரணும்னு நினைச்சாரு, ஆனா வேற காரியங்கள் என்னாச்சு, தடையை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்? அறிவிக்கப்படாத இடங்களுக்கு போகணும், அதனால ரோமாபுரி கொஞ்சம் அவங்க கொஞ்சம் காத்து இருந்ததுனால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான். இதே மாதிரி நிறைய பேர் மக்கள் வாழ்க்கையில ஒரு சில நேரத்துல திருமணத்திற்கு, இல்ல பிள்ளைகளுக்கு, இல்ல ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்கு இதுவரைக்கும் கதவு திறக்கல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைக்கலாம், நம்ம ஒரு சில நேரங்கள்ல ஒருவேளை இது கர்த்தர் நிராகரிச்சிட்டாரோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா பவுலோட இதை பார்க்கும்போது ஒரு சாத்தப்பட்ட கதவு அப்படின்னு சொன்னா அது பெர்மனண்டா நிரந்தரமாக சாத்தப்பட்டதல்ல. அதாவது கர்த்தர் வரிசை பிரகாரமாக நம்முடைய கீழ்ப்படிதலை செய்யக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியதா இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல அவசரமான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்மளை இது பண்ணலாம். அப்ப அதனால
உங்களுடைய கால தாமதத்தை நீங்க உங்களால சில நேரங்கள்ல விலைக்கு சொல்ல முடியாது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுங்க சொல்லும் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு. அப்போ நம்ம என்னன்னா ஒரு நேர்மையாக ஒரு சில நேரத்தில் நம்ம காத்திருக்கும் போது நம்மளால ஏன் வர முடியல, இல்ல நம்மளால ஏன் செய்ய முடியல அப்படிங்கிறத நம்ம ஒரு காரணமா ஒரு சாக்கா சொல்லாம நம்ம கர்த்தருடைய ஒரு அழைப்பினுடைய கண்ணாடியிலிருந்து பார்க்கும்போது நமக்கு அதனுடைய முழுமையான வெளிப்பாடு உண்டாகும். அப்போ உங்களுடைய கால தாமதத்தை அழைப்பின் அடிப்படையில பாருங்க, தோல்வியின் அடிப்படையில பார்க்காதீங்க. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இப்போது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் அவங்களுடைய வாழ்க்கையில காணக்கூடிய ஆண்டவரே ஒரு கால தாமதத்தை உம்முடைய அழைப்பின் கண்ணாடியின் மூலமாய் கண்டு கழிக்கவும், தோல்வி என்றதுல பார்க்காம உமக்கென்று இன்னும் உண்மையாய் ஓட எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னா நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.